ஓம் சாந்தி. 8/2/2016 முரளியுடைய சரணை. முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, பாபா ஆத்ம அபிமான பயிற்சியை பற்றி மெயினாக சொல்கிறார். நான் வந்ததே உங்களை ஆத்ம அபிமானி ஆக்கிறதுக்கு தான். தேவதைகளுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசமே என்ன? அது தேக உணர்வு, ஆத்ம உணர்வு தான். அதனால தேகதாரியை மறக்காதீங்க, தேகதாரியை நினைக்காதீங்க, உங்க தேகத்தை கூட நினைவு செய்யாதீங்க. எல்லாத்தையும் மறந்து உங்களை ஆத்மா, நான் நிராகார உலகத்துல பரந்தாமத்துல வசிக்கக்கூடியவன் அப்படின்னு சதா உங்களுக்குள்ள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. இதுல நீங்க பக்காவா ஆயிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால நிரந்தர யோகியா இருக்க முடியுன்றார். ஆக்சுவலா நிரந்தர யோகியை பத்தி வரதானத்திலயுமே வருது. அதுல என்ன வருது நிரந்தர யோகியை பத்தி அப்படின்னா, நிரந்தர யோகியுடைய குணாதிசயங்கள் மிக உயர்ந்ததா இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள், சொல், செயல், நடவடிக்கை எல்லாமே. அதுக்கு காரணம் நிரந்தரமாக பாபா நினைவுல இருக்கிறது. ஆனா அதுக்கு ஆதாரமா இருக்கிறது பாபா மேல அன்பு இருந்துச்சுன்னா நிரந்தரமாக அவருடைய நினைவு இருக்கின்றார். ஏன்னா அன்பானவங்க மேல ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய நினைவு, அன்பானவர்களுடைய நினைவு தான் வரும். அப்ப உங்களுக்கு பாபாவுடைய நினைவு நிரந்தரமா இல்லைன்னா அன்பு இன்னும் பத்தலைன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இந்த மார்க்கம், பிராமண வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமா அனுபவம் ஆகுதுனாலும் அதுக்கும் காரணம் அன்பு பத்தலைன்னு அர்த்தம். ஏன்னா அன்புல மூழ்கி இருந்தீங்கன்னா, அன்புன்ற ஊஞ்சல் ஆடிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டமான விஷயம் கூட ஈஸியா ஆகிடும் அப்படின்னு ஸ்லோகன்ல சொல்லியிருப்பாரு. இப்ப பாப்பா சொல்றாரு, நாம தூய்மை இல்லாம இருக்கிறோம்னு எல்லா பாரதவாசிகளும் சொல்றாங்க. ஆனா அப்படி ஆக்குனது யார்? ஏன்னா இறைவன் நீயே தாயும் தந்தையும் அப்படின்னு பாடுறாங்கன்னா அவர் கண்டிப்பா துக்கமானவர் ஆக்கி இருக்க மாட்டார். அப்ப சுகத்தை கொடுக்கறதான் இறைவனுடைய வேலையா இருந்திருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆத்மா அழியாதது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆத்மா அழியாதது தான், பரமாத்மாவும் அழியாதவர் தான். அதுக்காக ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு கிடையாது. ஆனா சன்னியாசிகள் அப்படி சொல்லிடுறாங்க. அப்ப ஆத்மாவே பரமாத்மா, சிவோகம், நானே சிவன் அப்படின்னா இறைவன் சர்வ வியாபின்னு ஆயிடுமே. சர்வ வியாபியா இருந்தா எப்படி உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்க முடியும்? ஏன்னா ஆஸ்தி கொடுக்கறதுக்கு தான் இறைவனை கூப்பிடுறீங்க. இப்ப இறைவன் கூப்பிடுறீங்க அப்படின்னா எங்கும் நிறைந்தவர் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அது ஒண்ணுதான் நீங்க தூய்மை ஆவறதுக்கான வழி. நீங்க எல்லோருமே என்னுடைய குழந்தைங்க. ஆனா பிரம்மாவுக்கும் குழந்தையா இருக்கிறதுனால, பிரம்ம பாபா எனக்கு குழந்தையா இருக்கிறதுனால நீங்க என்னுடைய பேரன் பேத்திகள். அதாவது சிவபாபா நமக்கு தாத்தா அப்படின்னு சொல்றாரு. சோ அடிக்கடி பாபா சொல்றது என்னுடைய கட்டளை, தேகத்தை கூட நீங்க நினைவு செய்யக்கூடாது, யாரையுமே நினைவு செய்யாதீங்க. எல்லோருமே ஒரு மணமகனை மட்டும் நினைவு செய்யுங்க. நீங்க எல்லாருமே மணமகள்கள் தான், ஆத்மாக்கள் எல்லாருமே, எல்லோருமே குழந்தைகள் தான். சோ அந்த ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். மற்றபடி இறைவன் கொடுக்கிற ஆஸ்தி தான் இந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை கொடுப்பவர்ன்றதுனாலதான் இறைவனுக்கு சொர்க்கத்தின் தந்தை, ஹெவன்லி காட் ஃபாதர்ன்னு சொல்றோம். அப்ப நீங்க வசிக்கக்கூடிய இடம் தான் மூலவதனம். அது சொர்க்கம் கிடையாது. அங்கதான் இறைவனும் இருக்கிறார். அப்ப அந்த ஆத்மாவுக்கு தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது. அதனால ஆத்மா இப்ப துக்கதாமத்துல இருந்தாலும் துக்கதாமத்துல உள்ள தேகத்தையோ இங்க இருக்கிற எதையும் நினைவு செய்யாம ஆத்மா ஆத்மான்ற அந்த நினைவுல பாபாவை மட்டுமே நினைவு செஞ்சுட்டு இருங்க. தேக அகங்காரத்தை ஃபுல்லுத்தையும் விட்டுட்டு தன் ஆத்மான்னு பாபாவை நினைவு செஞ்சுட்டே இருக்கணும். அடுத்தது இந்த கலியுகமும் சத்தியுகமும் சந்திக்கிற இந்த சங்கம யுகத்துக்கு தான் மகிமையை தவிர, கடலும் நதியும் சந்திக்கிற அந்த கும்பமேளாவுக்கு எந்த விதமான மகிமையும் கிடையாது. அந்த கடல்ல குளிக்கிறதுனாலயோ கங்கையில குளிக்கிறதுனால யாரும் தூய்மை ஆவறதும் கிடையாது. இருந்தாலும் இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்துல தூய்மையானவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. மகானாத்மாவா இருக்கலாம், ஆனா தூய்மையான ஆத்மா கிடையாது. அப்ப தூய்மையான ஆத்மாக்கள் ஒருத்தர் கூட துக்கமான உலகத்திலும் இருக்க மாட்டாங்க, சுகம் நிறைந்த உலகத்துல அழுக்கான ஆத்மாக்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சட்டம் அப்படிதான். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா,
உயர்ந்தவர்கள் தூய்மையானவர்கள் அப்படின்னு நீங்க ஒருவேளை சாது சன்னியாசம் நினைச்சீங்கன்னா அவங்க ஏன் போய் கங்கையில குளிக்கிறாங்க? கங்கையில குளிக்கிறாங்கன்னா, கங்கையில குளிச்சா பாவம் போகும்னு குளிக்கிறாங்கன்னா, அப்ப ஆல்ரெடி அவங்க பாவம் நிறைந்தவர்கள்ன்றது இதுல நிரூபணம் ஆகுது தானே அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, இறைவனை பற்றி முழுமையாக தெரிந்த, இறைவனுடைய படைப்பை பற்றியும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை தெரிந்த ஆஸ்திகர் நீங்கள் மட்டும்தான். எந்த சாது சன்னியாசியும் கிடையாது, லட்சுமி நாராயணனும் கிடையாது. அதனால சுய தரிசன சக்கரதாரி. ஆத்மா, சுயம் ஆத்மா. அது 84 பிறவி சக்கரத்துடைய தரிசனத்தையும், அது சூக்ஷ்மவதனம், மூலவதனத்துல செய்த பார்ட்டு எல்லாத்தையுமே தெரிந்த ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி நீங்க மட்டும்தானே தவிர தேவதைகள் கூட கிடையாது. உங்களுக்கு தான் தெரியும், சூரிய வம்ச அதாவது பாரதவாசிகள் எல்லாருமே மறந்துட்டாங்க. இந்த பாரதம் வந்து ஜீவன் முக்தி நிலையில ஒரு காலத்துல இருந்துச்சு. அப்ப வேற எந்த தர்மமும் இல்ல. அப்படிப்பட்ட சூரிய வம்சத்தை சார்ந்த நீங்களே தான் மறுபிறவி எடுத்து சந்திரவம்சம், வைஷ்யர், சூத்ரர்கள்னு கீழே வந்தீங்க. அது 84 பிறவி எடுத்தீங்களே தவிர 84 லட்சம் பிறவி கிடையாது. 84 லட்சத்தை யாருமே ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. சோ இந்த வானிலை பல தடவை சொல்றாரு, வேற யாரையும் நினைவு செய்யாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நாம ஆத்மா பரமபிதாவுடைய குழந்தைங்க, பரமாத்மாவுடைய ரூபம் கிடையாது. அப்படி இருக்க வாய்ப்பும் கிடையாது. அப்ப நீங்க எல்லாருமே சிவபாபா குழந்தைங்க தான். ஆனா எப்ப இல்லையா, உடலே எடுக்கல, வெறும் ஆத்மாவா இருந்தாலும் சிவபாபா குழந்தை தான். உடல் எடுத்தாலும் குழந்தை தான். ஆத்மாவுக்கு சிவபாபா தந்தை. உடல்ல வரும்போது ஒரு தந்தை அப்படின்னா, உடல் இதுக்கு ஆதாரமாக, மனித சிருஷ்டியின் ஆதாரமாக ஒரு தேகதாரி இருக்கிறாருன்னா அவரு பிரம்ம பாபா. அதனாலதான் அவரு ஆதாம் அப்படின்னு மகிமை இருக்கு, ஆதி தகப்பன் அப்படின்ட்டு. பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தை என்னும் போது சிவபாபாவுக்கு நாம பேரன்களாக ஆயிடுறோம். இப்ப நம்மளுடைய புத்தியை தங்கம் மாதிரி ஆக்கி இந்த புத்தின்ற பையை நிரப்புறவர் தான் சிவபாபா. இதன் மூலமாக தான் சுகமான ஆஸ்தி, சுகமான வாழ்க்கையை வாழறோம் 2500 வருஷத்துக்கு. அப்ப இத காலி பண்ணி துக்கத்தை கொடுக்கறது வந்து மாயா. இப்ப அப்படி தூய்மையாக்குறதும் புத்தியை நிரப்புறதுன்றது. அப்படி தூய்மையாக்கக்கூடியவரே வாங்க அப்படின்ட்டு பதித்த பாவன சீதாராம்னாங்க. ஆனா அவங்க வந்து திரேதாயுக ராமரை புத்தியில வச்சு சொல்லிட்டாங்க. ஆனா அவரு கிடையாது. இந்த மகிமை வந்து ஜீவன் முக்தி வள்ளல் சிவபாபாவுக்கு தான் பொருந்தும். சொர்க்கம்ன்றது வந்து சத்தியுகம், திரேதாயுகம் ரெண்டுத்தையும் சேர்த்துதான் சொல்றோம். அங்க துக்கத்துடைய பேரு அடையாளம் எதுவுமே இருக்காது. அப்ப தாயும் நீயே தந்தையும் நீயே சொல்றதெல்லாம் பதித்த பாவனருக்கு தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு முன்னாடி நின்னு கூட அதை சொல்றாங்க. அது எப்படி பொருந்தும்? ஏன்னா திரேதாயுகத்து ஸ்ரீராமரே வந்து அவருக்கே பொருந்தாது தாயும் நீயே தந்தையும் நீயே மகிமை. அப்ப அவருடைய பக்தர்னு நினைச்சு பக்தியில உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் அனுமான். அவருக்கு எப்படி பொருந்தும் தாயும் நீயே தந்தையும் நீயேன்றது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, உலகத்துல எங்கேயுமே நடக்காத அதிசயம் இந்த பாரத தேசத்துல நடக்குது, கங்கையில குளிச்சா தூய்மை ஆயிடுவீங்கன்ட்டு. அப்படி எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க ஒரு நதியில தண்ணியில குளிக்கிறதுனால தூய்மை ஆயிடுவீங்க அப்படின்ட்டு. அடுத்தது பாபா சொல்றாரு, பிரம்ம பாபா பேசுறாரா சிவபாபா பேசுறாரான்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஞானத்தை எந்த ரிஷி முனிவர்கிட்டையும் கத்துக்கிட்டு வந்து பிரம்ம பாபா பேச முடியாது. ஏன்னா யாருக்கிட்டையும் இந்த ஞானம் கிடையாது. சிவபாபா தான் உட்கார்ந்து இந்த ரகசியத்தை புரிய வைக்கிறார் அப்படிங்கிற நிச்சயமும் உங்களுக்கு தான் இருக்குது. அதனால நீங்க மட்டும்தான் ஆஸ்திகர், மற்ற எல்லாருமே நாஸ்திகர்கள் தான். நீங்க மட்டும்தான் திரிகாலதர்ஷியும். நீங்க தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர். ஏன்னா இறைவன் கிட்ட இருந்து நேரடியா இந்த ஞானத்தை கத்துக்கிறதும் இல்லாம அவருடைய வழிபடி இந்த பாரதத்தை உயர்ந்த தேசமாக, சத்தியமான கண்டமாக மாத்துறீங்க. அதனால அடிக்கடி உங்களுக்குள்ள நான் உடல் கிடையாது, ஆத்மா இந்த உறுப்புகள் மூலமா கேட்கிறேன், இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருத்தர் ஞானத்தை கொடுத்தா கூட நான் ஆத்மாவுக்கு கொடுக்குறேன், அந்த தேகம்ன்றதே இருக்கக்கூடாது, அது தேவாத்மாவா இருக்கலாம், எனக்கு என்ன தெரியும். இப்ப அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்ப விதண்டாவாதம் கூட பேசலாம். ஆனா ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறன்ற அன்போட நீங்க புரிய வைக்கும் போதுதான் அது பதியும் அப்படின்னு சொல்றாரு. இவருதான் நம்ம தந்தையாகி குழந்தையா நம்மளை தத்தெடுக்கிறாரு, ஆசிரியராகி ஞானத்தை கொடுக்கிறாரு, குருவாகி நம்மள கூடவே சத்கதிக்கு அழைச்சிட்டும் போறாரு. இப்ப பாபா சொல்றாரு, மனிதன்ல இருந்து தேவதை ஆவறதுக்கு, சொர்க்கத்தின் அதிபதி ஆவறதுக்கு தான் இந்த ஞானத்தை எடுக்கிறீங்க. அப்ப இது வந்து ரொம்ப அழுக்கான உலகம்.
அப்ப அழுக்கான உலகம் அழியிறது நல்லது தானே, அழிஞ்சாதானே உங்களுக்கு சுகம் நிறைந்த உலகம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, தேவதைகளை பூஜை செய்யறாங்க. ஆஹ் ஆனா தேவதை பூஜை செய்யறவங்க தேவதா குலத்தினர்ன்றத தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. கிறிஸ்துவ வழிபடுறவங்க கிறிஸ்தவர்கள்னா தேவதைகளை வழிபடுபவர்கள் தேவதை தர்மத்தை சார்ந்தவர்கள் தானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, 84 பிறவிக்கு பதில் 84 லட்சம் பிறவின்னு பக்தியில எழுதிட்டாங்க. ஆனா அதுவும் டிராமாவின் படி உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. ஸோ நடந்து முடிஞ்சதை டிராமா, அதாவது விளையாட்டுன்னு புரிஞ்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு டென்ஷன் ஆகாது. ஏன்னா நடந்தது எல்லாமே டிராமால பதிவா இருந்தாதான் நடக்கும். டிராமாவை நம்ம ஒரு விளையாட்டு பொழுதுபோக்கா தானே பார்ப்போம். அதே மாதிரி பாருங்க, விலகி இருந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப 3 உலகங்களையும் 3 கால ஞானத்தையும் தெரிந்த ஸ்வதஷ்ண சக்கரதாரியும் நீங்க தான். ஆனா இவங்க சக்கரத்தை கிருஷ்ணர் கையில கொடுத்து அவர் அதை வச்சு கௌரவர்களை கொன்னதா காட்டி இருக்கிறாங்க. உண்மையிலே தேவதைகள் யாருக்குமே இம்சை கொடுக்காதவங்க, இரட்டை அஹிம்சையாளர்கள். அங்க காமமே இருக்காது. ஏன்னா காமம் தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை துக்கத்தை கொடுக்குது. ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையை எடுத்துட்டாலும் சரி, ஆத்மாவுடைய வாழ்க்கை சக்கரம், அந்த வாழ்க்கை சக்கரத்தை பார்த்தாலுமே சரி. அப்ப அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைஞ்சிருக்கிறது இந்த 5 விகாரங்கள் தான். சோ அதுதான் சர்வவியாபி. ஆனா இறைவனை போய் சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க. அப்ப துக்கம் கொடுக்கறதும் இறைவன் ஆயிடுது. அப்ப சர்வவியாபி விகாரம் தெரிஞ்சா விகாரம் தான் துக்கம் கொடுக்கும்னு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப பாபா சொல்றாரு, இந்த கடைசின்னு ஒரு வருடம் இந்த சங்கம யுகத்துலதான் பாத்தீங்கன்னா அதிகமாக விஞ்ஞானம் வளர்ச்சி அடையுது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, உலக அழிவுக்கு ஒத்திகை பார்க்கறதுக்காக. அது அணு ஆயுதம் அது மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி. இன்னொன்னு, இந்த சமஸ்காரம் தான் சத்தியுகத்துல உங்களுக்கு பயனுள்ள பொருட்களை உருவாக்க பயன்பட போகுது. அதுக்கான ஒத்திகை தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே மாயாவுடைய பகட்டு. சோ பகட்டுனால துக்கம் தான் இருக்கும். சுகம் கொடுக்குற மாதிரி கொடுத்து துக்கத்தை கொடுக்குது. அப்ப துக்கம் நிறைந்த இந்த பகட்டு அழியிறது நல்லது தானே அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாருமே அழுக்காதான் இருக்கிறாங்க. அதனாலதான் இறைவனை பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா கூப்பிடுற டைம்லாம் அவர் வரல. ஒருத்தர் கூட தூய்மையா இல்லாத ஒரு நிலை, எல்லாரும் துக்கத்துல இருக்கிற டைம்ல தான் பாபா வர்றார், கடைசி நேரத்துல வர்றார். சோ அந்த நேரத்துக்கு தான் மகிமை. ஆனா அவருக்கு தனிப்பட்ட உடல் இல்லாதனால கண்டிப்பா பிரம்மா உடலை தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அழுக்கான உலகத்துல அழுக்கான உடல் மட்டும்தான் இருக்குது. சோ அழுக்கான உடல்ல தான் அவர் வரணும். வரலன்னா நான் எப்படி இந்த ஞானத்தை உங்களுக்கு சொல்லுவேன், சொல்லி உங்களை தூய்மை ஆக்குவேன். ஒரு காலத்துல நீங்க தூய்மையா இருந்தீங்க, பிரம்மாவும் தூய்மையா தான் இருந்தார் கிருஷ்ணரா இருக்கும் பொழுது. அதனாலதான் ஷாம் சுந்தர். ஆனா அப்புறம் விகாரத்துல விழுந்து அழுக்காயிடுறாங்க. சோ இந்த ஷாம் சுந்தர்ன்ற பேர் கிருஷ்ணருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் பொருந்தும். ஆனா இறைவன் படைக்கிற அந்த முதல் தரமான உலகம் சத்தியுகத்துல இயற்கையும் பயங்கர சதோபிரதானமாக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அங்க நொண்டி ஊமை இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் சுகம் நிறைய, அதாவது நொண்டி ஊமையாக பிறக்க மாட்டாங்க. இப்ப பாபா மீண்டும் நம்மள சுந்தரமாக, அதாவது அழகாக ஆக்குறாரு. அடுத்தது அவ்வளவுதான். வரதான ஸ்லோகம்னு சொல்லியாச்சு இல்லையா? ஓம் சாந்தி.